நாங்கள் நகரங்களை விட்டு வெளியேறுவது எப்படி, எப்போது? இதற்கான பதிலை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். இது அட்வென்டிஸ்ட் குளோபல் நியூஸ். இன்று பாஸ்டர் பாவெல் கோயாவின் நகரங்களை விட்டு வெளியேறுவது குறித்த முக்கியமான ஆலோசனைகளை நாம் ஆராய்வோம். வேதவசனங்களுடனும் எல்என்ஜி ஒயிட்டின் எழுத்துக்களுடனும் அதை ஒப்பிடுவோம். கடவுள் தனது மக்களை இப்போது நகரங்களை விட்டு வெளியேற அழைக்கிறாரா, அல்லது பல நேர்மையான கிறிஸ்தவர்கள் பைபிளும் தீர்க்கதரிசனத்தின் ஆவியும் உண்மையில் என்ன போதிக்கின்றன என்பதை தவறாக புரிந்து கொள்கிறார்களா? இறுதி வரை காத்திருங்கள், ஏனெனில் கடவுளின் வழிகாட்டுதல் இன்றி நகரங்களை விட்டு வெளியேற முயற்சிக்கும் போது பலர் செய்யும் ஆபத்தான தவறுகள் மற்றும் நேரம் ஏன் முக்கியமானது என்பதையும் நாங்கள் விவாதிப்போம். சீடர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் கூறினார், இங்கே பேரழிவு ஏற்பட போகிறது. ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இருக்காது. இரட்டை மேற்கோள் குறி. அதற்கு அவர்கள், முடியாது. எருசலேமா கடவுளின் ஆலயமா? இரட்டை மேற்கோள் குறி என்றார்கள். அதற்கு அவர், ஆம், அது முற்றிலும் அழிக்கப்பட போகிறது என்றார். இயேசு உலகின் முடிவை பற்றித்தான் பேசுகிறார் என்று சீடர்கள் நினைத்தார்கள். ஆலயம் அழிக்கப்பட்டால் அதுவே முடிவு என்று நினைத்தனர். இயேசு அவர்களுக்கு பதிலளித்தார். அதே நேரத்தில் இரண்டாம் வருகையை பற்றியும் பதிலளித்தார். ஒரே பதிலில் அவர் இரண்டு விஷயங்களுக்கு, இரண்டு நிகழ்வுகளுக்கு பதிலளித்தார். எருசலேமின் அழிவு மற்றும் இரண்டாம் வருகை. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இயேசு அவர்களிடம், தீர்க்கதரிசியாகிய தானியேலால் சொல்லப்பட்ட அருவருப்பை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது, கூரையின் மேல் ஓடுகளை சரிசெய்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் ஐபேட்களை எடுக்க வீட்டிற்குள் செல்ல வேண்டாம். ஓடிவிடுங்கள். நான் சொல்வது புரிகிறதா? வேலையில் இருப்பவர்கள் மடிக்கணினியை எடுக்க வீட்டிற்கு செல்ல வேண்டாம். ஓடிவிடுங்கள். நான் சொல்வது புரிகிறதா? அடிப்படையாக இயேசு கூறுகிறார், நீங்கள் வெளியேற வேண்டும். நான் அதைப்பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்குகிறேன். நான் சொல்லப்போகும் விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளவு வசதியாக இருக்காது. நோவா அவர்களை பேழைக்குள் வருமாறு கூறினார். அவர்கள் வந்தார்களா? அவர்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தபோது நெகேமியா மற்றும் செருபாபேல் மூலமாக பாபிலோனை விட்டு வெளியேறுமாறு கடவுள் கூறினார். நினைவிருக்கிறதா? அவர்கள் பாபிலோனை விட்டு வெளியேறினார்களா? அவர்கள் அங்கே மிகவும் வசதியாக இருந்தார்கள். அவர்களுக்கு வேலைகள், வீடுகள், டிவி மற்றும் கார்கள் இருந்தன. அவர்கள் பாபிலோனை விட்டு வெளியேறவில்லை. பிறகு கடவுள் அவர்களை எருசலேமை விட்டு வெளியேறச் சொன்னார். அவர்கள் வெளியேறினார்களா? உண்மையில் இதுதான் நடந்தது. கி.பி. 70 இல் படைகள் வந்தபோது, ரோமானிய படைகள் வந்தபோது அந்த கதை நினைவிருக்கிறதா? படைகள் வெளியேறியபோது இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் வேலை, வீடு மற்றும் கடன்களைப் பற்றி கவலைப்படாமல் திரும்பிச் செல்லவில்லை. அவர்கள் வெளியேறினார்கள். அதன் பிறகு படைகள் திரும்பி வந்தன. கவனமாக கேளுங்கள். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து நகரத்தை விட்டு வெளியேறியவர்கள் தப்பினார்கள். மற்றவர்கள் அழிந்தார்கள். முடிவிலும் அப்படியே இருக்கும் என்று இயேசு கூறுகிறார். நகரங்களை விட்டு வெளியேறுபவர்கள் தப்புவார்கள். மற்றவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். நீங்கள் என்னை கேட்டீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனவே நாம் நகரங்களை எப்படி விட்டு வெளியேறுவது? முதலில் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு உதவியாக அதன் நன்மைகளைச் சொல்கிறேன். நீங்கள் நகரங்களை விட்டு வெளியேறும்போது உங்களுக்கு தூய்மையான காற்று, அமைதி கிடைக்கும். அதன் அர்த்தம் உங்களுக்கு இன்னும் புரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு ஒரு தோட்டம் கிடைக்கும். நீங்கள் பதப்படுத்தப்படாத, கடவுளின் கையிலிருந்து கிடைப்பது போன்ற உணவை உண்ண வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போல அதுவே சரியான வழியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் அந்த முறைக்கு திரும்புங்கள். நகரத்தை விட்டு வெளியேறும்போது உங்களிடம் ஒரு தோட்டம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளை போதைப்பொருள், பாலியல் மற்றும் சோதோம் கொமோராவின் அனைத்து தீய தாக்கங்களுக்கும் உட்படுத்த மாட்டீர்கள். ஏனெனில் அங்கு அவைதான் இருக்கின்றன. நீங்கள் அவர்களை போதைப் பொருட்களுக்கோ அந்த தாக்கங்களுக்கோ ஆளாக்க மாட்டீர்கள். உங்கள் பிள்ளைகளை காப்பீர்கள். சொல்லப்போனால், பேரழிவுகளும் தாக்குதல்களும் வரும்போது தீர்க்கதரிசன ஆவி பெரிய நகரங்களை தாக்குவார்கள் என்று கூறுகிறது. நான் உங்களிடம் கேட்கிறேன், 9/11 அன்று விமானங்கள் டென்னசியின் லா ஃபோலட்டை தாக்கினவா? விமானங்கள் ஷெல்பிவில்லை தாக்கினவா? இல்லை, அவை நியூயார்க்கை தாக்கின. அந்த செய்தி உங்களுக்கு புரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. பெரிய நகரங்களை விட்டு வெளியேறுங்கள். சரி, நாம் உள்ளே செல்வோம். நாம் நகரங்களை எப்படி, எப்போது வெளியேறுவது? நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஆபிரகாமையும் லோத்தையும் ஊரை விட்டு வெளியேறும்படி கடவுள் கூறினார். அவர்கள் வெளியேறினார்கள். ஆனால் அது அப்போது சௌகரியமாக இல்லை. அதாவது, நாம் ஒரு குடிசையிலோ, மர வீட்டிலோ, கூடாரத்திலோ தங்குவோம். அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அப்போது லோத்து, நான் நகரத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என்கிறான். ஆபிரகாம், வேண்டாம், நான் வெளியிலேயே தங்குவேன் என்கிறார். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? லோத்தின் குடும்பத்திற்கு என்ன நேர்ந்தது? அவன் தன் குடும்பத்தை இழந்தான். நாம் நகரங்களை நிலைகளாக வெளியேறுகிறோம். அது எப்படி என்பதை விளக்குகிறேன். அந்த 3 நிலைகளை ஒவ்வொன்றாக உங்களுக்குச் சொல்கிறேன். முதலில் சில மேற்கோள்களை உங்களுக்கு தருகிறேன். நகரங்களை விட்டு வெளியேறுங்கள். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தி. நிலநடுக்கங்கள் வரும், வெள்ளம் வரும், தீ விபத்துகள் வரும், தாக்குதல்கள் வரும், 9/11 போன்ற நிகழ்வுகள் வரும். எதிரிக்கு எல்லா வகையிலும் சேவை செய்யும் கடவுள் மறக்கப்பட்ட நகரங்களில் உங்களை நிலைநிறுத்தாதீர்கள்.
நகரங்களை எச்சரிக்க நாம் திட்டமிட வேண்டும். அதே சமயம் நம் பிள்ளைகள் நகரத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட நகரங்களுக்கு வெளியே வாழ வேண்டும். கண்ட்ரி லிவிங் பக்கம் 31. இன்னொன்றை கவனியுங்கள். பெரிய நகரம் நியாயத்தீர்ப்புகளை சந்திக்கும் காலம் நெருங்கிவிட்டது. சிறிது காலத்தில் இந்த நகரம் கடுமையாக உழுக்கப்படும். மக்களே, இது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இது என்னுடைய செய்தி அல்ல. வேறு திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள். நகரங்களை விட்டு வெளியேறுங்கள். நெருக்கடி வரும்போது நீங்கள் நகரங்களை விட்டு வெளியேற விரும்பினால் உங்களால் உங்கள் வீட்டை விற்க முடியாது. இப்போதே அதை விற்றுவிட்டு வெளியேறுங்கள். பெரிய நகரங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எலன் ஒயிட்டின் தொடர்ச்சியான வேண்டுகோள்களை பல விசுவாசிகள் கேட்டுள்ளனர். சிலர் நான் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று முடிவு செய்துள்ளனர். மற்றவர்களோ இது இனி பொருந்தாது என்று கூறுகின்றனர். இந்த இரண்டு தீவிரமான நிலைகளும் கவனமாக ஆராயப்பட வேண்டியவை. கடவுளின் வழிகாட்டுதல் சமநிலையானது, நடைமுறைக்குரியது மற்றும் ஆவியால் வழிநடத்தப்பட்டது என்பதை போதகர் பாவெல் கோயா விசுவாசிகளுக்கு நினைவூட்டுகிறார். இறுதி நெருக்கடிக்கு நம்மை தயார்படுத்தும் அதே வேளையில், கடவுள் நம்மை மிகவும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தக்கூடிய இடத்தில் நாம் வாழ்கிறோமா? இயேசுவே தம் பிதாவுடன் நேரத்தை செலவிட அடிக்கடி நெரிசலான நகரங்களை விட்டு விலகிச் சென்றார். லூக்கா இரவு 9:34 இல். கேளுங்கள், எப்போது வெளியேற வேண்டும் என்றால் கட்டங்களாக வெளியேறுங்கள். முதலில் மத்தேயு 24 இல் சொல்லப்பட்டவை நடக்கும்போது பெரிய நகரங்களை விட்டு வெளியேறுங்கள். பேரிடர்கள் முதலில் பெரிய நகரங்களையே தாக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். 7 சாட்சியங்கள் 7 டெஸ்டமனிஸ் பக்கம் 82. அநீதியான நகரங்கள் அழிவால் அடித்துச் செல்லப்படுகின்றன. பெரிய நகரங்களின் மீது விழும் இந்த அழிவுகளின் மூலம் எல்லா நகரங்களுக்கும் விரைவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தேவன் நமக்கு காட்டுகிறார். எனவே அது தொடங்கும் போது பெரிய நகரங்களை விட்டு வெளியேறுங்கள். இப்போது லெக்சிங்டன் அவ்வளவு பெரியது அல்ல, அது இன்னும் பரவாயில்லை, சரி. அதற்கு பிறகு என்ன நடக்கும்? இறுதி நெருக்கடிக்காக ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு ஓடுங்கள். இறுதி நெருக்கடி என்றால் என்ன? சொல்லப்போனால் ஏதோ பிரம்மாண்டமான ஒன்றை எதிர்பார்க்காதீர்கள். அது நோவாவின் நாட்களைப் போலவே இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மக்கள் திருமணம் செய்து கொண்டிருந்தனர், கட்டிக்கொண்டிருந்தனர், எல்லாவற்றையும் வழக்கம் போல செய்து கொண்டிருந்தனர். நிதி நெருக்கடி வருகிறது, பிறகு ஒரு விபத்து, பிறகு ஒரு பயங்கரவாத தாக்குதல். மக்கள் திருமணம் செய்கிறார்கள், வீடு கட்டுகிறார்கள், திடீரென இயேசு வருகிறார். இரட்டை மேற்கோள்குறி. இதோ நான் வருகிறேன் என்ற எச்சரிக்கையை எதிர்பார்க்காதீர்கள். அதெல்லாம் இல்லை. தயாராக இருங்கள். அப்போதுதான் ஒரு திருடனைப் போல நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீர்கள். நான் சொல்வது புரிகிறதா? சரி. எனவே கவனமாக கேளுங்கள். அருவருப்பான அழிவை நீங்கள் காணும்போது இன்று புனிதமான தனிப்பட்ட நிறுவனங்களாக கருதப்படுபவை குடும்பமும் ஓய்வு நாளுமே. அந்த 2 நிறுவனங்கள் தாக்கப்படுவதை காணும்போது முடிவு நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது அந்த பத்தி எப்படி விளக்குகிறது என்று கேளுங்கள். நான் அந்த பைபிள் வசனத்திலிருந்து அந்த பத்திக்குச் செல்லப் போகிறேன். கடவுளுடைய மக்கள் உலகத்தின் செல்வங்களில் தங்கள் பாசத்தை வைக்க வேண்டிய நேரம் இதுவல்ல. சீடர்களைப் போலவே நாமும் பாழடைந்த இடங்களில் தஞ்சம் புக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ரோமானியர்களால் எருசலேம் முற்றுகையிடப்பட்டது வெளியேறுவதற்கான அறிகுறியாக இருந்தது போல அதற்கு விமானத்தில் ஏற வேண்டும் என்று அர்த்தமல்ல. அதன் பொருள் ஓடிவிடுவது என்று அர்த்தம், சரியா? எனவே இப்போது கவனமாக கேளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சட்டத்தை அமல்படுத்தும் அரசாணையில் நம் தேசம் அதிகாரத்தை கையில் எடுப்பது நாம் நகரங்களை விட்டு வெளியேறுவதற்கான அறிகுறியாகும். இது அனைவருக்கும் புரிகிறதா? முதல் கட்டம் என்ன? சம்பவங்கள் நிகழும்போது பெரிய நகரங்களை விட்டு வெளியேறுங்கள். இரண்டாவது கட்டம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை சட்டம் வரும்போது கிராமப்புறம் எல்லா நகரங்களில் இருந்தும் தள்ளிச் செல்லுங்கள். கிராமப்புறத்தில் ஒரு தோட்டம் வையுங்கள். கடைகளை நம்ப வேண்டாம், மளிகை பொருட்களை நம்ப வேண்டாம், வேலைகளை நம்ப வேண்டாம். கேளுங்கள், பணம் துருப்பிடிக்கும், உங்கள் தங்கம் துருப்பிடிக்கும் என்று பைபிள் சொல்கிறது. அடிப்படையான கிரேக்க மொழியில் இதற்கு பணம் அதன் மதிப்பை இழக்கும் என்றும் உங்களால் வாங்கவோ விற்கவோ முடியாது என்றும் பொருள். உங்களால் கடைக்கு செல்ல முடியாது. இப்போது உங்களிடம் தோட்டம் இல்லை என்றால் அப்போதும் உங்களால் தோட்டம் போட முடியாது. ஏனென்றால் காய்கறிகள் வளர காலமாகும், அதற்குள் நீங்கள் இறந்து விடுவீர்கள். என்னிடம் தோட்டம் இருக்கிறது, நீங்கள் என்னிடம் நன்றாக நடந்து கொண்டால் என் தோட்டத்திலிருந்து சாப்பிட நான் அனுமதிக்கலாம். ஜூடியிடமும் ஒரு தோட்டம் இருக்கிறது, உங்களிடமும் ஒன்று இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது வெளியே சென்று தோட்டம் அமைக்க வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? உங்களுக்கு விருப்பமென்றால் நாம் தோட்டக்கலை வகுப்பு நடத்தலாம். நான் இதில் சிறந்தவன் இல்லை, ஆனால் நாம் இணைந்து பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் இப்போதே வெளியேற வேண்டும். அப்போது உங்களால் விற்க முடியாது. நீங்கள் இப்போது விற்றுவிட்டு கிராமப்புறத்தில் இடம் வாங்கி தோட்டம் அமைக்க வேண்டும். அப்போது உங்களால் வாங்கவோ விற்கவோ முடியாத சூழலில் உங்கள் தோட்டத்தில் உள்ள தக்காளியை வைத்து நீங்கள் சமாளிக்க முடியும். அப்போது கடவுள் உணவையும் நீரையும் வழங்குவார். சொல்லப்போனால் ஏசாயா 33:16 அதைத்தான் சொல்கிறது. இப்போது கவனமாக கேளுங்கள். எலியாவை பாதுகாத்தது போல கடவுளுக்கு கீழ்ப்படிபவர்களையும் அவர் பாதுகாத்து அவர்களுக்கு உணவு வழங்குவார்.
நாட்டிலேயே கடும் வறட்சி நிலவினாலும் எலியாவிடம் நீர் மற்றும் உணவு இருந்தது. இது எப்போது நிகழும்? இறுதிக்கட்ட நெருக்கடி, நீங்கள் ஓட வேண்டிய கடைசி நேரம், அதாவது கருணை காலம் முடிந்து மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்படும்போது. நான் சொல்வது புரிகிறதா? நீங்கள் கவனித்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். லோத்து சோதோமை விட்டு தப்பி ஓடியபோது அவர் சென்ற பிறகு சோதோமுக்கு என்ன ஆனது? நெருப்பு. கருணை காலம் முடிந்து நீங்கள் ஓடினால், நீங்கள் சென்ற பிறகு அந்த இடங்களுக்கு என்ன நடக்கும்? பிளேக் நோய்கள். வெளிப்படுத்துதல் 16 படி. நீங்கள் உண்மையாகவே ஓட வேண்டும். எனக்கு விளக்க அதிக நேரம் இல்லை என்று நம்புகிறேன். நீங்கள் என்னை கவனிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். எனவே கவனமாக கேட்போம். துன்பமான காலங்கள் நமக்கு முன்னால் உள்ளன. கடவுளின் நியாய தீர்ப்புகள் இந்த பூமியில் உள்ளன. துரதிர்ஷ்டங்கள் அடுத்தடுத்து விரைவாக தொடர்கின்றன. சீக்கிரத்தில் தேவன் தம்முடைய மக்களுக்காக எழுந்து நின்று அவர்களை பாதுகாப்பார். அவர் தம் கைகளால் அவர்களை அணைத்துக் கொண்டு எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பார். இது தேவனுடைய வாக்குறுதி. பாடுகளால் மக்கள் துன்பப்படும்போது ஓடிவிட பயப்படாதீர்கள். ஏனெனில் தேவன் இஸ்ரவேலை பிளேக்குகளிலிருந்து பாதுகாத்தது போல. கவனித்தீர்களா? எலியாவுக்கு தேவன் வாக்குறுதி அளித்ததைப் போல அவர் தமது வார்த்தையை காப்பாற்றுவார். அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். எல்லன் ஒயிட் நகரங்களை உடனடியாக விட்டுவிடுமாறு அனைவருக்கும் அறிவுறுத்தினார் என்று நம்புவதுதான் மிகப்பெரிய தவறான புரிதல்களில் ஒன்று. அவருடைய ஆலோசனை உண்மையில் ஒரு முன்னேற்றத்தை காட்டுகிறது. விசுவாசிகளை நகரங்களில் பணிபுரியவும் எச்சரிக்கவும் நகரங்களுக்கு அருகில் மையங்களை நிறுவவும் அவர் ஊக்குவித்தார். இறுதியில் சூழ்நிலைகள் மோசமடையும் போது தேவனுடைய வழிகாட்டுதலின்படி குடும்பங்களை இடம்பெயரச் செய்தார். இந்த ஏவப்பட்ட அறிக்கையை கவனியுங்கள். நகரங்களை விட்டு வெளியேறுங்கள், நகரங்களை விட்டு வெளியேறுங்கள். இதுவே ஆண்டவர் எனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கும் செய்தி. ஆனால் நற்காலம் முடிவதற்கு முன்பே நகரங்கள் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்பதையும் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். இந்த சமநிலை பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை. இது வேதாகமத்திற்கு எதிரானது என்பதை ஆண்டவர் எனக்கு மீண்டும் மீண்டும் தரிசனத்தில் காட்டினார். ஓ, இது எனக்கு மிகவும் பிடிக்கும். யாரோ என்னிடம் கேட்டார்கள், அந்த காலத்திற்காக நாம் மளிகை சாமான்களை வாங்கி அலமாரியில் வைத்திருக்க வேண்டுமா? இப்போதைக்கு நீங்கள் அதை அலமாரியில் வைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓடும்போது அதை உங்களுடன் எடுத்துச் செல்லப் போவதில்லை நண்பர்களே. ஓ, நான் பூமியில் ஒரு குகையைக் கட்டி அங்கே ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன செய்வது? அவர் இங்கே என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். நெருக்கடியான நேரத்தில் நமக்காக ஏற்பாடு செய்வது வேதாகமத்திற்கு எதிரானது. துன்பத்தின் காலத்தில் பரிசுத்தவான்கள் உணவு சேமித்து வைத்திருந்தால் அந்த உணவு வன்முறை கைகளால் பறிக்கப்படும். மக்களிடம் உணவு இல்லாததால் அவர்கள் உங்களை தேடி வந்து உங்கள் உணவை பறித்துக் கொள்வார்கள். நீங்கள் உண்மையில் அதை விரும்ப மாட்டீர்கள். மக்கள் உங்களை தாக்கி புத்தி பேதலித்து அந்த உணவிற்காக உங்களை கொன்றுவிடுவார்கள். நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். மக்கள் பசியுடன் இருக்கும்போது அவர்கள் மிருகங்களைப் போல மாறிவிடுவார்கள். யுகோஸ்லாவியாவில் போர் நடந்தபோது நான் அதை பார்த்திருக்கிறேன். அவர்கள் உணவிற்காக ஒருவரை ஒருவர் கொன்று கொள்வார்கள். நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். இன்று நீங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் அக்காலத்தில் நீங்கள் பிழைக்க முடியாது. எனவே கவனியுங்கள். அப்போது நாம் முழுமையாக தேவன் மீது நம்பிக்கை வைப்போம். அவர் நம்மை ஆதரிப்பார். உணவும் தண்ணீரும் வழங்கப்படும். ஆண்டவர் எனக்கு காட்டியுள்ளார். கவனமாக கேளுங்கள். அவருடைய பிள்ளைகளில் சிலர் உணவு விலை உயர்வதை பார்க்கும்போது தேவைப்படும் காலத்தில் உணவு வாங்குவார்கள். அவர்கள் தங்கள் உணவை கண்டுபிடிக்க குகைக்கு திரும்பும்போது அந்த உணவு புழுக்களால் நிறைந்திருக்கும். அக்காலத்தில் துன்பத்தின் போது அவர்களின் வீடுகள் ஒன்றுக்கும் உதவாது என்பதை ஆண்டவர் எனக்கு காட்டினார். முன்பே அவர்கள் விற்றுவிட்ட வீடுகள். வணக்கம். இது உங்களுக்கு பிடிக்காது என்று எனக்கு தெரியும். உங்களிடம் அழகான வீடு மற்றும் கார் இருக்கிறது. என்னிடமும் உள்ளது. கவனித்து கேளுங்கள். துன்பம் வருவதற்கு முன்பாக தங்கள் வீடுகள், சொத்துக்கள் மற்றும் கார்களை விற்காதவர்கள். துன்பம் வந்தபோது அவற்றை விற்க முடியாமல் போனது. ஆனால் அவற்றை விற்றவர்கள் சுதந்திரமாக இருப்பார்கள். இப்போது கவனமாக கேளுங்கள். இது மிகவும் கடினமான ஒன்று. அவர்கள் தங்கள் சொத்துக்களை கைவிடாமல் ஆண்டவரிடம் கேட்காமல் இருந்தால் அவர்கள் தங்கள் சொத்துக்களை வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் துன்ப காலத்தில் அந்த சொத்துக்களும் பொருட்களும் ஒரு மலையைப் போல வந்து அவர்களை நசுக்கும். அவர்கள் அதை அகற்ற முயற்சிப்பார்கள், ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிடும். அவர்கள் துக்கப்பட்டு காரணம் கைவிடுவதுதான் என்று கூறுவார்கள். தேவனுடைய மக்கள் துன்பப்பட்டபோது அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இப்போது என் சொத்து பயனற்றதாகிவிட்டது. ஐயோ, அதை நாம் விட்டுவிட்டிருக்கலாமே. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க. மக்களே, அது எரிந்து சாம்பலாக போகிறது.
கிராமப்புறங்களில் சொத்து வாங்க இதுவே சரியான நேரம். மலைப்பகுதிகளில் வெகு தொலைவில் வாங்க முடிந்தால் அதைச் செய்யுங்கள். இப்போதும் இங்கேயே வாழுங்கள். ஆனால் தப்பி ஓட வேண்டிய காலம் வரும்போது ஞாயிறு சட்டம் நிறைவேற்றப்படுவதைக் கண்டால் அதை விற்க வேண்டிய நேரம் இது. அந்த பணத்தை இறைப்பணியில் செலுத்தி பரலோகத்தில் பொக்கிஷங்களைச் சேர்த்து பணியை முடியுங்கள். ஏனெனில் அதன் பிறகு அவை உங்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படும். எப்படியும் உங்களால் அதை விற்க முடியாது. செல்ல உங்களுக்கு இடமும் இருக்காது. இப்போதுதான் சரியான நேரம். இது உங்களுக்கு பிடிக்காது என்று எனக்கு தெரியும். இது சௌகரியமானதல்ல என்று எனக்கு தெரியும். எனவே நான் இன்னும் கொஞ்சம் விளக்கப் போகிறேன். எனவே கவனமாக கேளுங்கள். எனக்கு இது பிடிக்கும். தேவன் தம்முடைய மக்கள் அனைவரையும் தங்கள் சொத்துக்களை விற்கச் சொல்லவில்லை. ஆனால் தேவைப்படும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்போது விற்க வேண்டும், எவ்வளவு விலைக்கு விற்க வேண்டும் என்பதை அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கவனமாக கேளுங்கள். எப்போது விற்க வேண்டும் அல்லது வேண்டாமா, எப்போது, எங்கே வாங்க வேண்டும், எங்கே வெளியேற வேண்டும் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது மிகவும் எளிதானது. வெளியேற சொன்னது யார்? இரட்டை மேற்கோள்குறி. என் மக்களே, வெளியே வாருங்கள் என்று சொன்னது யார்? எருசலேமை விட்டு வெளியேற படைகளின் அடையாளத்தை காணும்போது சொன்னது யார்? அதைச் செய்ய சொன்னது யார்? போதகர் கோயாவா அல்லது இயேசுவா? சரி, இயேசு உங்களை அதைச் செய்ய அழைத்திருந்தால் நீங்கள் அவரிடம், ஆண்டவரே, நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், எனக்கு உதவுவீர்களா என்று கேட்டால் அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அடுத்த பத்தியில் இதை குறிப்பிடுகிறேன். அவருடைய மக்கள் ஜெபித்தால் அதை எப்படிச் செய்வது என்பதை அவர் அவர்களுக்கு காட்டுவார். அவர் அவர்களுக்காக வழிகளை திறந்து வைப்பார். நீங்கள் அதை ஆண்டவரிடம் ஜெபத்தில் வைத்து, ஆண்டவரே, நான் கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லும்போது, நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். எப்போது என்று எனக்கு தெரியவில்லை. எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து எனக்கு காட்டுங்கள், நான் நிச்சயமாக கீழ்ப்படிவேன். இரட்டை மேற்கோள்குறி. நீங்கள் அதை செய்யும்போது எப்போது, எப்படி, எங்கே என்பதை தேவன் உங்களுக்கு மிக தெளிவாக புரிய வைப்பார். நகரங்களை விட்டு வெளியேறுவது என்பது உணர்ச்சிகரமான ஒரு முடிவல்ல என்று போதகர் கோயா விளக்குகிறார். மாறாக இது நிலைகளை தொடர்ந்து நடக்கிறது. இங்கேதான் சமநிலை மிக முக்கியமானதாகிறது. தேவனுடைய மக்கள் சாட்சி கொடுக்க அடிக்கடி நகரங்களில் தங்கியிருந்ததை வேதாகமம் காட்டுகிறது. பவுல் கொரிந்து, எபேசு, ஏதென்ஸ், ரோமில் ஊழியம் செய்தார். இயேசுவே எருசலேமில் அதிக நேரம் செலவிட்டார். எலன் ஒயிட்டும் கூட பெரிய மக்கள் தொகை கொண்ட மையங்களில் மருத்துவ மிஷனரி பணி, சுவிசேஷம் மற்றும் சபை நடுவு பணிகளை ஊக்கப்படுத்தினார். ஊழியம் இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் மில்லியன் கணக்கான மக்கள் 3 தூதர்களின் செய்தியை கேட்க வேண்டும். பிரச்சனை என்னவென்றால் நகரங்களை அவசரமாக கைவிடுவது அல்ல. பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய வேலையை முடிக்கும்போது புத்திசாலித்தனமாக தயாராவதுதான். மக்களே, இதை பற்றி ஜெபியுங்கள். தீவிர நிலைக்கு செல்லும் மக்களை எனக்கு பிடிக்காது. நான் நகரத்தை விட்டு நகரமாட்டேன். நான் இங்கேயே இருப்பேன். அவர்கள் தங்களையும் தங்கள் பிள்ளைகளையும் ஆபத்துக்குள்ளாக்குகிறார்கள். மேலும் சிலர் சொல்கிறார்கள், நான் இப்போதே வெளியேறி யாரையும் பார்க்க முடியாத அளவுக்கு தூரம் செல்கிறேன். நான் அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். அவர்கள் சுயநலவாதிகள். நாம் கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும். கலங்கரை விளக்கம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நகரத்திற்கு வெளியே, ஆனால் நகரத்திற்கு அருகில். அதன் அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதே மலை உச்சிக்கு சென்று விடாதீர்கள். நீங்கள் 3ஆம் நிலைக்குச் செல்வது எப்போது என்றால், கிருபாகாலம் முடிந்து மரண கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் துன்புறுத்தத் தொடங்கும்போதுதான். அப்போதுதான் நீங்கள் மலைகளுக்கு ஓட வேண்டும். இப்போது இருப்பது முதல் நிலை. மத்தேயு 24 நிறைவேறுகிறது. இப்போதே நீங்கள் பெரிய நகரங்களை விட்டு வெளியேற வேண்டும். எல்லன் வைட் தெளிவாக சொல்கிறார், நகரத்திற்கு அருகிலேயே. நகரத்திற்கு அருகில் என்றால் என்ன அர்த்தம்? வாகனத்தில் சென்று வரும் தொலைவு. நகரங்களில் தேவன் நேசிக்கும் மக்கள் இருப்பதால் நீங்கள் நகரங்களை மீட்க முடியும். நான் சொல்வது புரிகிறதா? நீங்கள் வெளியே வசித்து நகரத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். நகரம் உங்களை வேலை வாங்க அனுமதிக்காதீர்கள். நீங்கள் நகரத்தில் வேலை செய்யுங்கள். நகரம் உங்களை வேலை வாங்க அனுமதிக்காதீர்கள். இதோ அந்த மேற்கோளை நான் தருகிறேன். தேவன் எனக்கு பேசும் வல்லமையை தரும் வரை மக்கள் நகரங்களை விட்டு வெளியேறி கிராமப்புறங்களில் குடியேற வேண்டும் என்று தொடர்ந்து அழைப்பு விடுவேன். கிறிஸ்து வாசற்படியில் இருக்கிறார். நகரங்களை விட்டு வெளியேற அழைக்கப்படும்போது அதை ஒரு இழப்பாக கருதாதீர்கள். தற்போது நகரங்களில் வசிக்கும் விசுவாசிகள் தங்கள் குழந்தைகளை பாதுகாக்க விரைவில் கிராமப்புறங்களுக்கு இடம்பெயர வேண்டும். மக்கள் நகரங்களில் நெரிசலாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அவர் அவர்களை தோட்டங்களில் வைத்தார். நான் அடுத்துச் செல்கிறேன். இதில் 2 தீவிர நிலைகள் உள்ளன. நண்பர்களே, நகரத்திலேயே தங்கி உபத்திரவத்திற்கும் தீய செல்வாக்கிற்கும் ஆளாகுபவர்கள். மற்றும் வெகுதூரம் சென்று யாரிடமும் தொடர்பு இல்லாமல் சுயநலமாக யாரையும் மீட்காமல் இருப்பவர்கள். அவர்கள் தங்களை மட்டும் காத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். சுயநலம் இயேசுவின் குணம் அல்ல. இவ்விரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலை இருக்க வேண்டும். அந்த சமநிலை என்ன? கவனமாக கேளுங்கள். இன்னும் நிறைய நகரங்களில் ஊழியம் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு நகரத்திலும் தேவன் தமக்கென ஒரு நினைவு சின்னத்தை விரும்புகிறார். நினைவு சின்னம் என்றால் என்ன? அது ஒரு சபை. எல்லன் வைட் அதை ஒரு ஒளி என்றும் அழைக்கிறார்.
பரலோக தூதர்கள் நாம் அந்த நகரங்களுக்குள் சென்று சாட்சி பகிர காத்திருக்கிறார்கள், ஏனென்றால் தேவன் அங்கு மக்களை வைத்திருக்கிறார். அவர் அறுவடை மிகுதியாய் இருக்கிறது என்கிறார். அவர் நாம் நகரத்தை மீட்க வேண்டும் என்று விரும்புகிறார். நகரத்தில் பலர் இன்னும் ஒளியின்றி இருக்கிறார்கள். இறுதிச் செய்தியின் எக்காலத்தை முழங்க தவறுபவர்கள் கடுமையாக வருந்துவார்கள். எனது செய்தி: குழுக்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு நகரத்திற்குள் நுழையட்டும். கூட்டங்களை நடத்த தகுந்த இடங்களை தேடுங்கள். நகரங்களில் ஊழியம் செய்யப்பட வேண்டும். மில்லியன் கணக்கான மக்கள் இந்த செய்தியை கேட்க வேண்டும். இருப்பினும் கவனியுங்கள், குடும்பங்கள் கிராமப்புறங்களுக்கு இடம்பெயர தேவன் வழிதிறக்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு விஷயம் புரிகிறதா? இதை எப்படிச் சொல்வது? இந்த இரண்டு செய்திகளுக்கும் இடையே ஒரு முரண்பாடு உள்ளதா? நகரத்தில் வேலை செய்யுங்கள், நகரத்தை விட்டு வெளியேறுங்கள். கிறிஸ்து வாசற்படியில் இருக்கிறார். நகரத்தை விட்டு வெளியேறுவதை இழப்பாக கருதாதீர்கள். இப்போது கவனியுங்கள். நகரங்களை விட்டு வெளியேறுங்கள். பலர் நகரத்திலேயே தங்க மன்றாடுவார்கள், ஆனால் ஒரு நேரம் வரும்போது நான் இதை தவிர்க்க விரும்புகிறேன். தொடங்குவோம். மக்கள் நகரங்களில் குடியேறுவது கடவுளின் விருப்பம் அல்ல. அவர்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். கேளுங்கள், தம் மக்கள் வெளியேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் வெளியேற வேண்டும், அதே சமயம் நகரங்களை அடையவும் வேண்டும். இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலை இருக்க வேண்டும். ஜெபியுங்கள், கடவுள் உங்களை வழிநடத்துவார். கேளுங்கள், லோத்தும் அவர் குடும்பமும் சோதோமில் செய்த அனைத்தையும் அவர்கள் நகரத்திற்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வசித்திருந்தாலும் செய்திருக்க முடியும். தெளிவாக இருக்கிறதா? நான் ஒரு மேற்கோளை கண்டேன். நாம் நகரத்திற்கு வெளியே உள்ள மையங்களிலிருந்து நகரத்தில் பணியாற்ற வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு காட்டினார். நிறுவனங்கள் வெளியே இருக்க வேண்டும். நகரத்தில் பணியாற்ற நாம் வெளியே வாழ்வது முக்கியம். அதே நேரத்தில் அந்த பத்தியின் முடிவில் உள்ளபடி நம் பிள்ளைகளை நகரத்திலிருந்து காக்கக்கூடிய இடத்தில் வாழ வேண்டும். இப்போது தெளிவாக இருக்கிறதா? இதுதான் தருணம், மக்களே. இயேசு வருகிறார். முடிப்போம். இயேசு வருகிறார். சொல்லப்போனால் இயேசுவின் வருகைகளும் பரிசுத்த ஆவியின் வருகைகளும் இரண்டு உள்ளன. உங்களுக்கு அது தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். முதல் வருகைக்காக அவர்கள் பணியை தொடங்க பரிசுத்த ஆவி வந்தார். இரண்டாவது வருகைக்காக நாம் பணியை முடிக்க பின்மாரியாக பரிசுத்த ஆவி வருவார். எனவே மக்களே, பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்க இதுவே நேரம். மக்களுக்காக ஜெபிக்க இதுவே நேரம். ஊழியம் செய்ய இதுவே நேரம். உங்கள் வீடுகளை விற்று வெளியே சொத்துக்களை வாங்க இதுவே நேரம். ஆனால் இதற்காக ஜெபிக்க இதுவே நேரம். மறுமலர்ச்சிக்காக ஜெபிக்க இதுவே நேரம். தயாராக இருக்க இதுவே நேரம். நாம் இதைச் செய்யாவிட்டால் வேறு யாராவது செய்வார்கள். நீங்கள் வருத்தப்படுவீர்கள். I bet 90% of people don't know this. If you haven't cleaned your bathroom at home in over 3 months, you should try this bathroom clean. நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இந்த உலகம் முடிவுக்கு வருகிறது. வேதாகமம் சொல்கிறது, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, கடலும் இல்லை. பின்பு பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கண்டேன். அப்பொழுது பரலோகத்திலிருந்து உண்டான பெரிய சத்தத்தை கேட்டேன். அது, இதோ, மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர் அவர்களோடே வாசமாயிருப்பார். அவர்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். தேவன் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமுமில்லை, துக்கமுமில்லை, அலறுதலுமில்லை, வருத்தமுமில்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று அவர் சொன்னார். சிங்காசனத்தின் மேல் இருந்தவர், இதோ, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சரி, ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உண்மையும் சத்தியமுமானவைகள். இயேசு மீண்டும் வருகிறார். பயத்தில் மூழ்கிவிடுவதற்கு பதிலாக போதகர் கோயா விசுவாசிகளை நடைமுறைக்குரிய ஆன்மீக தயாரிப்புகளை நோக்கி வழிநடத்துகிறார். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இயேசுவுடனான என் உறவை நான் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? நான் தினமும் வேதத்தை வாசிக்கிறேனா? என் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்கிறேனா? உலக சுகபோகங்களின் மீதான பற்றை நான் குறைத்து வருகிறேனா? என் குடும்பத்தை ஆவிக்குரிய ரீதியில் நான் தயார் செய்கிறேனா? இறுதி நெருக்கடி வரும்போது கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள் மட்டுமே நிலைத்திருப்பார்கள் என்பதால் வசிப்பிடத்தை மாற்றுவதை விட இந்த கேள்விகள் மிகவும் முக்கியமானவை. கடவுளின் ஆலோசனை ஒருபோதும் பதற்றத்தினால் வருவதில்லை என்பதை பாஸ்டர் பாவெல் கோயாவின் செய்தி நமக்கு நினைவூட்டுகிறது. அது விசுவாசத்தினால் தூண்டப்படுகிறது. நகரங்களை விட்டு வெளியேறுவதற்கான அழைப்பு கிறிஸ்துவின் வருகைக்கான பெரிய தயாரிப்பின் ஒரு பகுதியாகும். தீர்க்கதரிசனங்கள் நம் கண்முன்னே நிறைவேறுவதை காணும்போது ஒவ்வொரு விசுவாசியும், ஆண்டவரே, நான் எங்கே ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜெபத்துடன் கேட்க வேண்டும். நான் எவ்வாறு ஆயத்தமாக வேண்டும்? கடவுளின் ஆலோசனையை இன்னும் ஆழமாக ஆராய இந்த செய்தி உங்களுக்கு ஊக்கமளித்திருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். அட்வென்டிஸ்ட் குளோபல் நியூஸ் க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.